ஃபேஸ் மாஸ் கம்மி ஆரத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும்னா எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் இவங்க ஆதரவு வேணும். ஸோ இப்போ எஸ்பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்புறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரு சில காரணங்கள் சொல்கிறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் பார்த்தீங்கன்னா இந்த நில மோசடி வழக்கில் சிக்கினார் பார்த்தீங்கன்னா அதில் கூட இப்போ குரல் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நம்ம கேபி முனுசாமி கிருஷ்ணகிரியில் இப்போ போராட்டம் கொஞ்சம் நடத்துகிறாங்கல்ல, அடிக்கல் நாட்டு விழாவில் எங்களுக்கு பார்த்திங்கன்னா பங்கேற்க தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அது கூட கண்டனம் பார்த்திங்கன்னா திமுக எதிராக கொடுத்துருந்தாங்க. ஊழல் விளக்க பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணி மேலே போட்டிருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு கண்டனம் கொடுக்கல. அதிமுக தலைமை கழக செயலாளர் இருக்கார், கொறடாவாக இருக்கார், எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், இப்போ எவ்வளோ ஏகப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த எஸ்பி வேலுமணிக்கு பெரிய லெவலில் ஆதரவு இல்லை எடப்பாடிட்ட. அப்போ இவங்களுக்குள்ளே இருக்க முரண்பாடு பார்த்திங்கன்னா உறுதியாயிருச்சு. ரீசெண்டாக எடப்பாடி பழனிசாமியோட இல்ல திருமண விழா கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போல அது சின்ன ஃபங்க்ஷனில் கல்யாணத்தில் கலந்துக்கோன்னு சொன்னாலுமே எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. பட் இந்த கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுவுமே கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சசிகலா ஓபிஎஸ்க்கும் கூட வேலுமணி அழைப்பிடுவார்ன்ற மாதிரி அழைப்பு விடுப்போறாருன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு அடிபட்டுச்சு. பட் அப்படிலாம் வந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட இருக்க முரண்பாடு எல்லாம் வெட்ட வெளியாயிரும். அதே மாதிரி எஸ்பி வேலுமணி தீவிரமான ஆதரவாளர் ராஜேந்திர பாலாஜி கூட அதே ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். ஸோ நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் ஒரு திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி போகிறாரு. ஸோ ராஜேந்திர பாலாஜி பங்கேற்கல. எல்லா முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலர் தென் மாவட்டங்கள் இருக்க வந்தாங்க. ராஜேந்திர பாலாஜியோட இன்னும் 4-5 முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. ஆனால் ராஜேந்திர பாலாஜி விட்டு தான் வரலன்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. மாவட்ட செயலம் ஒரு சில பேர் வரலன்ற மாதிரி விஷயம் கேள்விப்பட்டாங்க. ஸோ இது இப்போ துக்கச்சல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தெரிஞ்சு. பட் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எஸ்பி வேலுமணி குரல் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார்ன்ற மாதிரி இப்போ விஷயம் வெளியேற்றிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னடா இப்படி கிளம்புறாங்கன்ற மாதிரி. எஸ்பி வேலுமணியை காலி பண்ணணும்னு சொல்கிறக்கான திமுகவோட எடப்பாடி பழனிசாமி கை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டுலாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் போயிட்டு இருக்கு. எஸ்பி வேலுமணி காலி பண்ணணும்னு சொல்கிறக்காண்டி தான் அந்த நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் பற்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எஸ்பி வேலுமணி தயவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் பெரிய லெவலில் கால் ஊண்ட முடியாதுன்றதுதான் உண்மை. அதே மாதிரி திமுகவோட எடப்பாடி பழனிசாமி கை கொக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாலுமே திமுக என்ன நினைக்கும்னா வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள்லாம் ஜெயிச்சிட்டோம், நம்ம கொங்கு மண்டலம் ஜெயிக்கவே இல்லை, ஒரு இடம் மட்டும் தான் ராஜேந்திரன் சொல்றவர் தான் ஜெயிச்சிருந்தாரு. ஸோ இப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் கை விட்டுட்டு இருக்கோமோன்ற மாதிரி எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்கெல்லாம் ஃபண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கு போடலாம். எடப்பாடி பழனிசாமி கூட பார்த்தீங்கன்னா மேலே கூட வழக்கு போட வாய்ப்பு இருக்குது தேர்தல் நெருங்கும் சமயத்தில். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட திமுக கை கொடுத்து அப்படிலாம் சொல்லவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக திருப்பி ஆட்சி பிடிக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து அதிமுக 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கோர் எடுத்து ஆகணுன்ற கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவும் இருக்குது. ஸோ திமுகவில் மாதிரி பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் அதிமுகலையும் இப்போ எடப்பாடி பழனிசாமியோட மகன் களமிறங்குறன்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியேற்றுக்கு. பட் இது எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சாத்தியமாகவும் தெரியல. அதிமுகனாலே பார்த்தீங்கன்னா அடிமட்டம் தொண்டை கூட முதலமைச்சர் ஆக முடியும் இந்த ஒரு ஸ்லோகனை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அதிமுக நகர்த்திட்டு இருக்காங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கை கொடுக்காதுன்ற மாதிரி தான் விஷயம் வெளியேற்றுக்கு. எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் கொடுக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னோட மகனை முன்னேற்றினா யாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு செயல்பட மாட்டாங்க, எடப்பாடியை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்ற மாதிரி விஷயம் சொன்னோன்னே எடப்பாடி பழனிசாமியால் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் என்ன பண்ணான்னு தெரியாமல் முடிச்சுட்டு தான் இருக்காரு இன்னும் வரைக்குமே. சசிகலா பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த டிசம்பருக்குள்ள ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நீடிச்சிட்டு ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த அஸ்திரம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியா ஜெயிச்சணும். சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இப்போ எம்பி எலெக்ஷனுக்கும் எம்எல்ஏ எலெக்ஷன் வித்தியாசங்கள் இருக்குது. அது மத்தியில் தேர்ந்தெடுக்கிறால அது மக்கள் ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாரு. பட் அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் வச்சு சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் பாருங்கள், அதில் எத்தனை சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சு பாருங்கள். ஸோ அதன் விளைவு தான் அதோட தாக்கம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னாவது சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை அந்த குறிப்பிட்ட இடங்களை விட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே கணிக்க முடியாத ஒரு விஷயம் கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிமுக வெற்றி பிடிச்சு. அது மறுக்கவே முடியாது. கொங்கு மண்டலம் கோட்டையான்னு சொன்னாலுமே கொங்கு மண்டலத்தில் எதுக்கு ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த ஒரு பகுதின்றால மிகப்பெரிய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொண்டு வருவார். ஸோ தனக்குன்ற ஒரு வட்டத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சிட்டார். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பகுதி கொங்கு பகுதி. இப்போ தென் மாவட்டங்கள்னால் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். இப்போ நம்மளுக்கு தெரியும்
ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சென்னையில் தலைமை, அதாவது நடு சென்டரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தலைமை எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் பெரிய லெவலில் நீடிக்கிறாரு. அதிகபட்சமாக அவர் டெல்டா பகுதிக்காரர்னு சொல்லுவார். பட் வந்து ஸ்டாலின், கருணாநிதி இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா தலைமையாக இயங்குகிற ஒரு அண்ணா அறிவாலயம் இந்த சென்னையை மையப்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா நிற்பாங்க. ஆனால் நீங்கள் இப்போ ஓபிஎஸ்ஓ எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணி காணும்போது கொங்கு மண்டலம், தென் மாவட்டங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டல வாரியாக வந்து இந்த பகுதியெல்லாம் தனக்குரிய ஒரு வாக்காகவே வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிகபட்சமாக கொங்கு மண்டலத்தில் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா தயவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக சொல்லும்போது நீங்கள் சொன்ன நான் வந்து சென்னையை தான் மையப்படுத்தி தான் வந்து ஸ்டாலின் இருக்கார், சென்டரில் இருக்கார் தலைமை மாதிரி. ஸோ அவர் வந்து இந்த மண்டலத்தில் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவா, அந்த மண்டலத்தில் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவர் ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டார். அங்கங்கே ஒரு தளபதிகளை பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ துரைமுருகன்னா பார்த்தீங்கன்னா வேலூர், ஸோ நமக்கு தெரியும் இந்த இங்கிட்ட மதுரை பக்கம் பி மூர்த்தி, பிடிஆர் பன்னீர் தியாகராஜன், திண்டுக்கல்னா பெரியசாமி, இப்படி அங்கங்கே பார்த்தீங்கன்னா தனக்குரிய ஆதரவட்டத்தை மிகப்பெரிய லெவலில் உருவாக்கி வச்சுட்டார். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்காங்க. திமுக தலைமை உதயநிதி ஸ்டாலின் அடுத்த முதல்வர்னு சொல்லிட்டு அவங்க ஏற்றுக்கிட்டு அந்த பொசிஷன்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு சாய்ஸே இல்லை, இதுதான் அவங்க நிரந்தரன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சு தான் வந்து. ஆனால் அந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் கிடையாது. எம்ஜிஆர், அதே மாதிரி கருணாநிதியோட ஒர்க் பண்ணவங்க, ஸோ ஜெயலலிதா எதிர்த்து பேசினவங்க, சீனியர் மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கூட முடியாது. அப்படி இருக்கும்போது 2022 பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. மிகப்பெரிய கட்டமைப்பு பண்ணி வச்சுட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது உடைக்க முடியாத கட்டமைப்பாக தான் இருக்குது. அதனால தான் திமுக தொடர்ந்து பார்த்திங்கன்னா 200+ இடங்களாக நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை ஈடுபட்டு இருக்கோன்ற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ், விசிக எல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக பக்கம் போனாலுமே அவங்க கவலை இல்லை. ஏன்னா வந்து ஜெயிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா சீனியர்கள் இருக்காங்க, சீனியர் முன்னாள் அமைச்சர் வச்சே ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பார்த்திங்கன்னா வாக்கு வங்கி பெரிய லெவலில் இப்போ இல்லை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்துச்சு, காமராஜர் டைமில் தான் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ சிறுபான்மை ஓட்டுன்னா அதிமுக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி விசிகாக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கணிசமாக அதிமுகவுக்கு ஓட்டு கிடைக்கும். ஆனால் அதை வச்சு ஆளுங்கட்சியெல்லாம் மாறதுக்கான வாய்ப்பே இல்லை. பட் காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா விசிகாவும் வந்து அதிமுக பக்கம் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா துளி கூட போக மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா பயமுறுத்துக்காங்கிறாங்க, எங்களுக்கு அந்த ஆட்சியில் வந்து பங்கு வேணும், சும்மா அவன் பிட்டை போட்டு பார்க்குறாங்க ஸ்டாலின் என்ன தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பயமுறுத்த தான் முடியும் தவிர்த்து நாங்கள் எல்லாம் கூட்டணி போயிடுன்ற மாதிரி பயமுறுத்தி காப்பாங்க. தரமாட்டாங்க. இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தரமாட்டாங்க. இந்த பிஜேபி வேறு ஸ்டேட்லலாம் இந்த மாதிரி வந்து ஆட்சியிலும் பங்கு தருவாங்க. ஸோ அது அங்கே வேணால் பொருந்தும், மித்த ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் பொருந்தாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் சொல்லிட்டாங்க. செல்லூர் ராஜு கூட இப்போ சொல்லி தமிழ்நாட்டில் திமுகவும் சரி அதிமுக உங்க 2 பேர் தான் சிட்டிங் பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க சொல்றதான் கூட்டணி கட்சி கேட்குற ஒரு சூழ்நிலை வரும். கூட்டணி ஆட்சின்றது கிடையாதுன்றதை உறுதிப்பட சொல்லிட்டாங்க. ஸோ இங்க 2 பக்கமே பார்த்தீங்கன்னா கிடைக்காத ஒரு சூழ்நிலையில ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா திமுகவோட காங்கிரஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சமாரி செய்ய. பட் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பயமுறுத்தணும் ஒரு யூஸும் இல்லை. காங்கிரஸ்னால பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஆட்கள் பலம் இல்லை. திமுகவோட பார்த்தீங்கன்னா முதுகுல சவாரி செஞ்சாதான் பார்த்தீங்கன்னா தன்னை காப்பாற்ற முடியும்ன்ற சூழ்நிலை. அதே மாதிரி இப்போ இருக்க எம்பி எலெக்ஷன்ல கூட்டணி எதில் இருந்தாங்களோ அதிமுக, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஜக எதில் இருந்தாங்களோ, இப்போ ஓபிஎஸ்னா பாஜக இருந்தார், டிடி தினகரன் பாஜக இருந்தார், அதே கூட்டணி தான் பார்த்தீங்கன்னா தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சட்டமன்ற தேர்தலையும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.